Hello guys, Gowtham here. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அமேசான் வந்து ஃப்ரெஷர்ஸாக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எந்த ரோலுக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வாய்ஸ் ப்ராசஸ்க்கு தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு பிபிஓ ரோல் தான், அதாவது நான் ஐடி நான் கோடிங் இருக்க ஒரு ரோல் தான். ஸோ இது வந்து எங்கே ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தெலுங்கானால ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் ஹைதராபாத் அந்த லொக்கேஷனில் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து நமக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், அதனால் வந்து யார் வேணால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கான்டென்ட் உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன். இந்த ஜாபுக்கான டிஸ்கிரிப்ஷன் என்ன, இந்த ஜாபுக்கான ஸ்கில் செட்டை என்னென்ன எதிர்பார்க்குறாங்க, ஸோ இந்த ஜாபை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆக்சுவலி இந்த ரோலுக்கு பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்லேருந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வரைக்கும் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜாபோட சேலரி பேக்கேஜ் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 lakhலேருந்து 2.5 LPA வரைக்கும் நமக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த கான்டென்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல். ஸோ யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள், இப்போ ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புளுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோஸ், இந்த கான்டென்ட் எல்லாமே. கைஸ், நான் சொன்ன மாதிரி அமேசான் இஸ் ஹைரிங் நான் வாய்ஸஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எவ்வளோ எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 0 to 5 years அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க லொக்கேஷன் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா தெலுங்கானா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து ஒர்க் ஃப்ரம் டூரிங் கோவிட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க சேலரி பேக்கேஜ் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 to 2.5 LPA வரைக்கும் அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ஆக்சுவலி இது வந்து நான் வாய்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ரோலோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, அந்த ப்ராடக்ட் வந்து சம் டிஃபால்ட் ஏதாவது இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து கஸ்டமர் கேட்க தானே சர்வீஸ் பண்ணி கேட்பீங்க, அதாவது கால் பண்ணி கேட்பீங்க. ஸோ அந்த மாதிரி விர்ச்சுவலாக நீங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து சர்வீஸ் பண்ணி தர மாதிரி இருக்கும். ஸோ இவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் இஸ் மாடல் ஃபார் இந்தியா, சிஎஸ் அண்ட் விசிஎஸ் அசோசியேட்டட் எக்ஸ்பர்ட் ஃப்ரம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் லொகேஷன் அப்ரூவ்டு பை அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க சேலரி எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2,02,000 இருந்து 2,88,600 வரைக்கும் உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு சேலரி பேக்கேஜ் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்கில் செட்டை பார்த்துட்டு உங்களோட இன்டர்வியூ டீட்டெயில்ஸை பார்த்துட்டு ப்ரொவைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எசென்ஷியல் டு ஹாவ் குட் கமெண்ட் அண்ட் ஓவர் இங்கிலீஷ் லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மேண்டேட்டரியாக கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து குட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வேணும், அதுக்கப்புறம் லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மஸ்ட் பி வில்லிங் டு ஒர்க் இன் நைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ண வில்லிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விர்ச்சுவல் இன்டர்வியூ, அதாவது உங்களுக்கு வந்து விர்ச்சுவல் இன்டர்வியூவாக தான் இருக்கும், அதாவது நேரடியாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்காது. உங்களுக்கு வந்து ஆன்லைனில் தான் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இன்டர்வியூக்கான டிஸ்கிரிப்ஷனுமே இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ ஹேவ் லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப் வித் ஃபங்க்ஷனிங் வெப்கேம் அண்ட் ஹெட்ஃபோன் டு ஹேவ் கம்ப்ளீட் தி அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு லேப்டாப் ஆறு கம்ப்யூட்டர் வேணும். ஸோ அந்த கம்ப்யூட்டரில் வந்து உங்களோட வெப்கேம் வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹெட்ஃபோனும் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட அசஸ்மெண்ட் முடிகிற வரைக்கும் அதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கைண்ட்லி யூஸ் தி அப்டேட்டட் கூகுள் குரோம் வெர்ஷன் டு டேக் தி அசஸ்மெண்ட். அதாவது உங்களோட கூகுள் குரோமை வந்து அவங்க யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதும் போது இஃப் இன்ட்ரெஸ்டட் கிளிக் தி பிலோ லிங்க் ஆர் காப்பி பேஸ்ட் அப்டேட்டட் கூகுள் குரோம் வெர்ஷன் டு அப்ளை தி ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து விருப்பமாக இருந்தால் ஸோ இந்த லிங்கை கொடுத்துருக்க லிங்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட குரோம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளீஸ் செக் யுவர் இன்பாக்ஸ் ஃபார் த இன்டர்வியூ லிங்க் அண்ட் கம்ப்ளீட் தி அசஸ்மெண்ட் இன் தி ஒன் சைட் சிட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மெயிலை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் மெயில் அண்ட் இன்பாக்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு இன்டர்வியூ லிங்க் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த அசஸ்மெண்ட்டில் வந்து ஒரே சிட்டிங்லேயே வந்து ஒரு இன்டர்வியூவை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கைண்ட்லி கம்ப்ளீட் தி அசஸ்மெண்ட் வித்தின் 48 hours ஆஃப்
receiving this mail once sitting as this opportunity limited period of time அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களுக்கு மெயில் வரும். ஸோ அந்த மெயில் வந்ததுக்கப்புறம் அதாவது எந்த மெயில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் அப்ளைங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ லிங்க்குக்கு ஒரு மெயில் வரும். ஸோ அந்த லிங்க் வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து 2 டேஸ்க்குள்ளே 48 hours அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிக்கணும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த லிங்க் எடுக்காது. ஸோ அது அந்த 2 டேஸ் வரைக்கும் தான் இப்போ உங்களுக்கு லிங்க் அமிச்சதுலேருந்து 2 டேஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து லிமிடெட் ஆஃபராக அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த லிங்க் ஆக்சஸபிளே கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போனாலுமே அது ஆக்சஸ் பண்ணிக்காது. ஸோ அதுக்கப்புறம் அந்த கம்பெனி சைட்லேருந்து பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் ஆஃபர்டு எக்ஸ்க்ளூடிங் தி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெட்டா மீல் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீல் கார்டு மாதிரி தருவாங்க. அது மீல் கார்டு மீன்ஸ் உங்களுக்கு வந்து அந்த ஃபுட் கோர்ட்டுக்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு மீல் கார்டு மாதிரி தருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1100 வரைக்கும் நீங்கள் வந்து மந்த்லி கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ் அப் டு 5 lakh per annum அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிலையும் இன்சூரன்ஸ் போட்டு தருவாங்க. அதாவது இது ஒரு பெரிய அமேசான் பெரிய கம்பெனினால உங்களுக்கு கரெக்டான இன்சூரன்ஸ் பாலிசியெலாம் உங்களுக்கு வந்து என்ரோல் பண்ணி தருவாங்க. ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு அப் டு பெனிஃபிட் வரைக்கும் நீங்கள் 5 lakh வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் அலோன்ஸ், அதாவது நைட் ஷிஃப்ட் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு வந்து 150 rupees per நைட்டுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் அலவன்ஸ் ஆஸ் பர் கம்பெனி பாலிசி அப்படின்னு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு கிளைண்ட் வரல, அதாவது ஒரு கோ ஒர்க்கர் வரல, அதாவது ஒரு கொலீக் வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷிஃப்ட்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் அதுக்கு என்ன சேலரி தருவாங்களோ ஸோ அது வந்து அவங்க கம்பெனி பாலிசி படி உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சேலரி தருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அலவன்ஸ், அதாவது இப்போ நீங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கண்டிப்பாக தேவை. ஸோ அந்த இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்லேயே ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஃபைபரில் இல்லை வந்து ஒய்ஃபைல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒய்ஃபைக்கான அமௌண்ட்டுமே வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஒன்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1250 1250 per month வரைக்கும் அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா system and desktop will be provided by the Amazon 5-day working within consecutive day offs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு லேப்டாப் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து நீங்கள் ஜாப் இன்டர்வியூ முடிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாப்ல செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லேப்டாப் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த 5 days மட்டும் தான் ஒர்க் பண்ணணும், அதாவது பர்சனல் ஒர்க்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி இருக்க 2 days பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீவ், அதாவது வீக் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5-day working week to consecutive day of the day of based on business requirement அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு 2 days லீவ் தருவாங்க. அந்த 2 days லீவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க பிஸ்னஸ் ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தருவாங்க. அப்படி இல்லைனா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோட்டில் இட் இஸ் எசென்ஷியல் டு ஹேவ் டு குட் கமாண்ட் ஓவர் இங்கிலீஷ் லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கில்லை மறுபடியும் உங்களுக்கு வந்து ட்ரிகர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மஸ்ட் பி வில்லிங் டு ஒர்க் இன் நைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் should be 10th and 12th கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் இன் நைட் ஷிஃப்ட் வித் தி எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கலாம், அதர்வைஸ் நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கலாம். இதுவே வந்து ஒரு ஜாபோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக வில்லிங்னஸ் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டுமே தான் இந்த ஜாபில் வந்து கண்டிப்பாக சஸ்டெயின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து கண்டிப்பாக நல்லாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10th and 12th பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீ ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது சாட் ப்ராசஸ் அண்ட் நான் வாய்ஸஸ், அதாவது இப்போ வந்து நீங்கள் பேசணும், கிளைண்ட்டு கிட்ட கஸ்டமர் கிட்ட நீங்கள் பேசணும், அதுதான் வந்து உங்களோட பெரிய ஸ்கில்லாக அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான அவங்க ஸ்கில் என்ன ரெக்கார்ட் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். ஸோ இப்போ வந்து இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஜாப் அப்ளை பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷனும் நீங்கள் கிளிக் பண்ணி படிச்சுக்கோங்க. கைஸ் இவங்களே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் சம் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, அந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விர்ச்சுவல் கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 2023 தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2023 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா சம் பேசிக்ஸ் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க, அதாவது பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க.
ஸோ இந்த பர்சனல் டீடைல்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களோட லீகல் ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் உங்களோட லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நேமில் உங்களோட நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபாதர்ஸ் நேமோ இல்லை இன்ஷியலோ என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. ஸோ வேலிடான மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க, அதில் மட்டும்தான் உங்களுக்கு ஃபர்தராக கம்யூனிகேட் வரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்களோட வேலிடான 10 டிஜிட் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, உங்களோட வேலிடான டேட் ஆஃப் பர்த் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த ஜெண்டரோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இனத்தை சார்ந்தவங்க, ஐ மீன்ஸ் நீங்கள் எந்த செக்ஷுவாலிட்டி சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டூ யூ ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் ஆஸ் அ பார்ட் ஆஃப் தி LGBTQIA அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்யூனிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த கம்யூனிட்டி அதாவது செக்ஷுவல் ஓரியன்டால அந்த கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ பேசிக்காக எல்லாரும் நோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியும் இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் சோர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ சோர்ஸ் வந்து இதில் நீங்கள் எங்கே பார்த்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் வந்து சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ சோஷியல் மீடியாவில் எந்த சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. லிங்க்டின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். பிகாஸ் இதில் வந்து யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கல. ஸோ அதனால் நீங்கள் வந்து லிங்க்டின் சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. இல்லை எந்த ஒரு இதில் பார்த்தீங்களோ ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த லாங்குவேஜ் ரெக்யர்மெண்ட்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் யுவர் நேட்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் அதை கிளிக் பண்ணி அந்த ட்ராக் அண்ட் ட்ராப்ஸ் பாக்ஸை கிளிக் பண்ணி அதில் டீன் என்டர் பண்ணதும் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சர்ச் பண்ணி வந்துருச்சு. ஸோ அதனால தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வாலண்டியரி செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ஊனமுற்றவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து நோன் கொடுத்துக்கிறேன். ஸோ எஸ்ஸாக இருந்தால் அந்த பீப்புள் வந்து கண்டிப்பாக எஸ் கொடுத்துக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஹை ப்ரியாரிட்டி இது இருக்குது அங்கே. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து உங்களோட ப்ராசஸ் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஐ மீன்ஸ் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதர்வைஸ் நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருந்தால் ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவுமே வந்து ரெக்கார்ட் ஃபார்மாக தான் கேட்டிருக்காங்க. இதில் மென்ஷன் பண்ணாமல் விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அடுத்த ஃபார்முக்கே போகாது. ஸோ அதுக்கப்புறம் அதர் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதர் டீடைல்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர் யூ வில்லிங் டு ஒர்க் இன் நான் டெக்னிக்கல் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் ரோல் தட் த ரெக்வஸ்ட் யூ டு ஒர்க் இன் ஷிஃப்ட் அண்ட் ரொட்டேஷனல் வீக் ஆஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கன்ஃபார்ம் தட் யூ ஆர் கரண்ட்லி ரெசிடிங் தி லொகேஷன் மென்ஷன் இன் தி ரெஸ்பெக்டிவ் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் நான் எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் கேமரா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபியுமே வந்து உங்களுக்கு 3 MB இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது இந்த யூஸ் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமரா பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வெப்கேம் ஓப்பன் ஆகும். ஸோ வெப்கேம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைவாக ஃபோட்டோ பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ லைவாக ஃபோட்டோ பிடிச்சி ஸோ அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கான்சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரி ஃபார்ம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அக்ரி ஃபார்ம்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் சம் அக்ரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, ப்ரைவசி பாலிசிலாம் அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தேர்டாக ஒரு அக்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ அக்ரி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபைனலாக சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சப்மிட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்தராக வந்து மெயில் வரும். நீங்கள் வந்து உங்களோட டேட்டாஸ் வந்து அவங்களோட அமேசானோட டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இது வந்து நான் கோடிங்கில் ட்ரை பண்ணிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது வீட்லேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் லேடிஸ்க்கு அவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் அமேசானுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெயின் கம்பெனி. அதில் ஜாப் கிடைக்கணுங்கிறது நம்மளோட ட்ரீமாக கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோஸ் மேக் பண்ணது. ஸோ அதனால் அவங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வீடியோ மேக் பண்ணி கான்டென்ட்டாக போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஐடி இல்லாமல் நான் ஐடி பீப்புள்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ஜாப். ஸோ ஐடி பீப்புள்ஸும் ஜாப் கிடைக்கல, அவங்களும் தேடிட்டு இருக்கீங்க, எனக்கும் வந்து இந்த ரோல் செட் ஆகும், எனக்கு இந்த ரோல் வந்து சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிற பீப்புள் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு ஹை ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க வித் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸோட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம். ஸோ இந்த ஜாபோட ஸ்கில் செட் பார்த்தோம், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாமே பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்பாக பார்த்தோம். ஆக்சுவலி இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.